சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து காவல் ஆணையர் அருண் பேட்டியளித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. கடந்த 2 தினங்களாக சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தான் பெரும் பரபரப்பாக ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இந்த வழக்குல பல்வேறு குற்றச்சாட்டுகள், அரசியல் கட்சிகளினுடைய போராட்டங்கள், அரசியல் கட்சிகள் முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது ஆளுங்கட்சி முன்வைத்து பல குற்றச்சாட்டுகள், அதே காவல்துறை முன்வைத்தும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதெல்லாம் விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலும் இந்த வழக்குல என்ன காவல்துறையால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில சென்னை காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கொடுத்த அந்த பேட்டியில கடந்த 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவுல காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பாதிக்கப்பட்ட பெண் புகாரை கொடுத்தார் என்று அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில், அண்ணா பல்கலைக்கழகத்துல இது போன்ற புகார்களை விசாரிப்பதற்கான ஒரு கமிட்டி இருக்கிறது. அதாவது பெண்களுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கக்கூடிய, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி மூலமாக புகார் எழுத்துப்பூர்வ புகாராக காவல் நிலையத்திற்கு வந்தது என்று தெரிவித்திருக்கிறார். இதனை தொடர்ந்து இந்த நேரடியாக சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி என்ன புகார் கொடுத்தார்களோ அது வழக்கு பதிவாக எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டது. ஒரு எஃப்ஐஆரை போடும் முறை இதுதான் என்று சென்னை காவல் ஆணையர் குறிப்பிட்டார். அதாவது ஒரு புகார்தாரர் என்ன புகாரை கொடுக்கிறாரோ அந்த புகாரை அப்படியே முதல் தகவல் அறிக்கையில அதை வைத்து அதன் பிறகு சட்டப்பிரிவு, அது எந்தெந்த சட்டப்பிரிவுகள்லாம் அதில் வருகிறதோ அந்த சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் தெரிவித்தார். அதன்படியே இந்த விவகாரத்திலும் இந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், இதில் பல்வேறு யோசனைகள் சொல்லப்படுவது போல இந்த முதல் தகவல் அறிக்கை அப்படி போட்டிருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று கூறுவதற்கெல்லாம் தான் பதில் சொல்ல முடியாது என்று அவர் விளக்கம் அளித்தார். அதே போன்று புகார் கொடுத்த உடனேயே தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு சந்தேக நபர்களாம் விசாரணை நடத்தப்பட்டு 25ஆம் தேதி காலையிலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவர் விளக்கம் அளித்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்த விவகாரத்துல இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில அவர் பேசியிருக்கார். தேசிய மகளிர் ஆணையம் கூட இந்த முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியானது என்ற ஒரு நோட்டீஸையும் காவல்துறைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் சென்னை காவல் ஆணையர் பேசினார். பொதுவாக இந்த போக்சோ, அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்புடைய இந்த வழக்குகள் எல்லாமே இது சென்சிட்டிவ் கேசஸ் என்பார்கள். இது போன்ற வழக்குகள் எல்லாமே காவல்துறையினுடைய இந்த சிசிடிஎன்எஸ் வலைதளம் இருக்கிறது. அந்த வலைதளத்துல பதிவு செய்யும் பொழுது அது இது போன்ற சட்டப்பிரிவுகளில் வருகிறது என்றால், இந்த போக்சோ சட்டப்பிரிவுகள் அல்லது இது போன்ற பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவுகள் எல்லாம் வரும் பொழுது தாமாகவே அதை லாக் ஆகி கொள்ளும். பொதுமக்கள் யாருமே அதை பார்க்க முடியாது. அந்த வகையில் தான் அந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிஎன்எஸ் என்ற புதிதாக அந்த சட்டப்பிரிவுகள் எல்லாம் மாற்றப்பட்டது. அந்த சட்டப்பிரிவுகள் வந்த பிறகு இது தானாகவே இந்த சிசிடிஎன்எஸ் இணையதளம் லாக் ஆவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாகவே அந்த முதல் தகவல் அறிக்கை எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில இருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் யாரோ அவற்றை அந்த முதல் தகவல் அறிக்கையை டவுன்லோட் செய்திருக்கிறார்கள், பதிவிறக்கம் செய்து அதை பரப்பி இருக்கிறார்கள் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதே போன்ற இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது இதற்கு முன்பு எவ்வளவு வழக்குகள் இருக்கிறது என்பதையும் அந்த வெளியிட்டிருக்கிறார். 2013 20 வழக்குகள் தற்போது வரை அவர் மீது இருக்கிறது. ஆனால் இந்த வழக்குகள் எல்லாமே திருட்டு, கண்ணக்களவு போன்ற வழக்குகளாகத்தான் இருக்கிறது. வீடு புகுந்து திருடுவது, கொள்ளை போன்ற வழக்குகளாகத்தான் இருக்கிறது. பெண்கள் தொடர்பான எந்த வழக்கும் அவர் மீது இல்லை என்று சென்னை காவல் ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். பல்வேறு தகவல் வெளியான நிலையில இதற்கு முன்பு அது போன்ற எந்த விதமான புகாரும் கொடுக்கப்பட்டு அதில் இது போன்ற எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அரசியல் கட்சி தலைவர்களுடைய பல்வேறு கேள்விகள் எல்லாம் இங்கே அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் கேள்வியாக கேட்க வேண்டாம் என்றும் அவர் அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். அதுல அண்ணா பல்கலைக்கழகத்துல 70 சிசிடிவி இருக்கிறது. அதில் 56 சிசிடிவி வேலை செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்துல தனியார் பாதுகாவலர்கள் தான் 140 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 3 சுற்று முறையில, சுழற்சி முறையில அவர்கள் பணியில் இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மொத்தமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல 11 நுழைவு வாயில்கள் இருக்கிறது. அங்கே இந்த இதுவரை தனியார் பாதுகாவலர்கள் தான் இதற்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் என்றும் குறிப்பிட்ட அவர்
இந்த விவகாரம் மட்டுமல்லாமல் எந்த விவகாரமும் வந்து தமிழக முதல்வர் தங்களுக்கு அறிவுறுத்தியதுபடி காவல்துறை வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினால் அது போன்றுதான் காவல்துறை எந்த கட்சி பாகுபாடும் பார்க்காமல் தான் வந்து செயல்படுவதாக அவர் வந்து விளக்கம் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தளவுல ஏற்கனவே 4 சட்டப்பிரிவுகள்ல வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 4 பிரிவுகள் ஏற்கனவே வந்து பிஎன்எஸ் சட்டத்துல சட்டப்பிரிவு 63A 63(1) அதே போன்று 75(2) 75(3) என்ற 4 சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மேலும் 4 சட்டப்பிரிவுகள்ல இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல் ஆணையர் வந்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதுல பிஎன்எஸ் சட்டம் 127(2) அதாவது ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து அல்லது தடுத்து வைத்து மிரட்டுவது என்ற ஒரு சட்டப்பிரிவு. அதாவது இந்த மாணவியை 7:45 மணியிலிருந்து இரவு 8:20 மணி வரை தொடர்ந்து 40 நிமிடங்களுக்கு மேலாக அந்த மாணவியை வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்துல பல்வேறு இடங்களுக்கு அந்த நபர் வந்து அழைத்து சென்று அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று முதல் தகவல் அறிக்கையில தகவல் வந்து வெளியாகி இருந்தது. அதன்படி இந்த சட்டப்பிரிவை வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதே போன்று பிஎன்எஸ் 351 என்ற சட்டப்பிரிவுல ஒருவருடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து வெளியிடுவதாக மிரட்டுவது என்ற அந்த சட்டப்பிரிவில் சேர்த்திருக்கிறார்கள். மேலும் 2 சட்டப்பிரிவுகள் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக கையாள்வது, செல்போனில் வீடியோ எடுத்து அவற்றை வந்து இணையத்தில் வெளியிடுவேன், வேறு யாருக்காவது அனுப்புவேன் என்று சொல்வதெல்லாம் இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் இதற்கென்று இருக்கிறது. அதன்படி இந்த 2 சட்டப்பிரிவுகள் 67 மற்றும் 67A என்ற இந்த 2 சட்டப்பிரிவுகளும் வந்து சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக இந்த வழக்குல 8 சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல் ஆணையர் வந்து விளக்கம் அளித்தார். பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு கேள்விகளுக்கு வந்து அவர் பதிலளித்த சென்னை காவல் ஆணையர் அரசியல் தொடர்பான கேள்விகளை வந்து அரசியல் தலைவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதே வேளையில் இந்த ஒரு முதல் தகவல் அறிக்கையை எவ்வாறு பதிய வேண்டும், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அவர் தனது செய்தியாளர் சந்திப்பில் அவர் விளக்கமாக தெரிவித்தார்.